நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம சமீபத்தில் இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணால் கேட்குறாரு. ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவருக்கு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்குறாரு. அதனால் நான் அவர் சமயத்துக்கு மட்டுமா தேவன், தூரத்துக்கும் தேவன். கரெக்டு. இது தோணுனோடனே அப்படியே பேசுகிறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் இது அதுக்காக மாத்திரம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ என் சமீபம் வரும்போது மாத்திரம் நான் பேசுகிறேனா, அதுக்கு மட்டும்தான் நான் தேவனா? இப்போ நீ என்கிட்ட இப்போ சர்ச்சைக்கு வந்துருக்கிறீங்க சண்டே, ஆனால் இப்போ இந்த சண்டே வரும்போது உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், அதுக்கு மட்டும் நான் தேவனா? இங்கேருந்து நீங்கள் கிளம்பி தூரம் போனால் கூட நான் பேசுவேன், நான் அதுக்கும் தேவனாக இருக்கிறேன். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. நிறைய பேருக்கு என்னென்னா, சர்ச்சுக்குள்ளே வரும்போது மட்டும் தான் அலாட்டாக இருப்பாங்க. அப்படியே ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு, ஐயோ சபா பிரதர் அப்படியே அருமையாக முக்காடு போட்டுன்னு அப்படியே உட்காந்து அனி பாசை பேசி அப்படியே ஆமே நாமே நாமே நாலு லூய் அப்படின்னு எல்லாம் சபைக்குள்ளே. அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு போய் சேர்ந்து அந்த கோழிக்கறியை சாப்பிட்டு மாதிரி தூங்கினவனே எல்லாம் மாறிடும். கரெக்டாக இல்லையா? அப்படியே காலை எழும்போது பாருங்கள், கர்த்தர் பேசுகிறதெல்லாம் காதில் கேட்கவே கேட்காது. வேலைக்கு போகிற இடத்துல மற்றவங்க பேசுகிறதுல வேற சேஞ்ச் ஆகிடுது. அப்படியே அவர் என்ன சொல்கிறாரு, நீ என் சமீபத்துக்கு வரும்பொழுது நான் எவ்வளவு தேவனாய் உனக்கு இருக்கிறேனோ, நீ எவ்வளவு தூரம் போனாலும் அதே தேவனா நான் உனக்கு இருக்கிறேன்றார். அதுவே நான் சொன்னேன், எங்க போ எவ்வளவு தூரம் வேணா போப்பா, நான் உன் கூட தான் வரப்போறேன், அதுக்கும் நான் உனக்கு என்னவா இருக்கிறேன். ஆனால் அதே வகையில் அவர் எல்லா சூழ்நிலையிலும் என்னோட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஏமே எதுவுமே நம்புறீங்க? அதை சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையிலும். பக்கத்தில் சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையிலும். இப்போ இங்கே என்னென்னா, நான் தான் பிரச்சனை. ஏன்னா தேவனை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னா, ஒரு வரம்புக்குட்பட்டு என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த இடத்துக்கு மட்டும்தான் அவர் இருப்பார். தேவனுடைய நேச்சர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சுவாபத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் தேவன், மறக்கவே கூடாது. இன்னைக்கு உங்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சு நான் சொல்கிற மாதிரி, அவர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவர்னு சொன்னால், வல்லவர் வேற, சர்வ வல்லவர் சர்வத்தையும் செய்யக்கூடிய வல்லவர். அதனால தான் அவருக்கு என்ன சொல்கிறோம், சர்வ வல்லவர். ரெண்டாவது சர்வ ஞானி. ஞானி வேற, சர்வ ஞானி வேற. எல்லாவற்றையும் ஞானின்றவன் கற்றுக்கிறது, ஞானின்றது பெற்றுக்கொள்றது, ஒத்தட்டிருந்து பெற்றுக்கொள்வது. ஆனால் சர்வ ஞானின்றது பெற்றுக்கொள்றதில்ல, அவர் தான் எல்லாத்துக்கும் ஊற்றுக்காரனாக இருக்கிறது. அவர் உன்னை பார்த்து கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, உன்னை பார்த்து கொண்டு வர வேண்டிய அவசியமே. அவர் சர்வ ஞானி, அவருக்கு எல்லாம் தெரியும். மூணாவது சர்வ வியாபி. சர்வ வியாபின்னு சொன்னால் எல்லா ஸ்தலத்திலும் நம்மோடு கூட இடைப்படக்கூடியவராக இருக்கிறார். ஏமே சொல்லுங்க, எல்லா ஸ்தலத்திலும். ஏமே அதில் தான் சிலருங்களாம் அவங்க நினைக்கும் போது சில விஷயங்கள் லிமிட்டை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க, சரி போயிட்டு அப்போ ஆவியானர் வெளியில் உட்கார போகிறாரு. ஓ சீக்கிரம் வந்துட்டியா, நான் கதவுக்கிட்டே நின்றுக்கிறேன், நீ சீக்கிரம் கதவு தந்தோட டப்புக்குன்னு உங்ககிட்ட வந்துடுறாரா? நீங்கள் பாத்ரூம் போனாலும் சொல்லுங்கள், எங்கே இருக்கிறாருங்க? நல்லா புரிஞ்சுங்க. எங்கே போனாலும் அவர் என்ன பண்ணுறார், உங்களோட தான் இருக்கிறார். சொல்லுங்கள், எங்கே போனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இப்போ அவர் நான் எங்கே போனாலும் என் கூட ஒரு சர்வ வியாபியாக இருக்கிறதுனால என் எண்ணம் என்ன ஆகணும்னா, எதை பார்த்தாலும் தேவன் என்னோட இருந்து பார்க்கக்கூடிய அறிவில் நான் அதை பார்க்கணும். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. சர்வ வியாபின்றது அதாங்க. இப்போ நம்மளை பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம லிமிட் ஆக்குறதுனால நாம தேவனை லிமிட் ஆக்குறோம். கோயிலுக்கு போனியா, வந்தியா, தசம் வாங்க போட்டியா, காணிக்கை கொடுத்தியா அப்படின்னு நம்மளை பிசாசு லிமிட் ஆக்குறான். நாம தேவனை என்ன செய்யறோம், லிமிட் ஆகுறீங்க. நீங்க அன்லிமிட்டுக்குள்ள வாங்க, கர்த்தர் எவ்வளவு அன்லிமிட்டா இருக்கிறான்றது உங்க கண்கள் பார்க்கும். விளங்குதா விளங்கலையா? நம்ம லிமிட் ஆக்கிறோம். கரெக்டா இல்லையா? ஓ சூப்பர் செய்தி, சூப்பர், நீங்க என்ன மாதிரி இருந்துச்சு கோயில், கரெக்டு. எல்லாம் அப்படியே மறந்துடுறதில்ல, இந்த இடத்துல மாத்திரம் அவர் அசைவாடுறதில்ல. அவர் சர்வ வியாபி. சொல்லுங்க, அவர் சர்வ வியாபி. எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும், எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, எல்லா இடத்துலையும். ஏமே நம்புறீங்களா? அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் போது. அதெல்லாம் போனோம், லிங்க் கொடுத்துட்டே போன நேரம் இல்லை, அதனால தான் நான் சும்மா அப்படியே எடுத்து பேசிட்டு போகிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், தப்பு வைப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். ஏன் அப்படி சொன்னார்னா, அந்த ஆபத்துன்னு வரும்போது என்ன நினச்சிக்கொன்றார். அவர் ஆபத்து வராதுக்கு முன்னாடியே இருக்கிறாரு கூட. ஆபத்து வரும்போது அவர் வரலங்க, ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆனால் ஆபத்து காலத்தில் கூப்பிடுன்னும் போது நீ கூப்பிட்டு உடனே இறங்கி வரல, அங்கே தான் இருக்கிறார். டக்குன்னு உதவி செய்ய கூப்பிட்றாரு, கூப்பிடுன்றார். அவர் என்னை நோக்கி கூப்பிட சொல்லுங்க, பக்கத்தில் அவர் கூப்பிடுங்க.
அப்போ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன்றது என்னன்னா, நான் எவ்வளோ கிட்ட இருந்தாலும் என்கிட்ட எப்படி அவர் பேசுறாரு, அதே மாதிரி நான் எவ்வளோ தூரம் இருந்தாலும் என்கிட்ட அப்படியே பேச அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த விதமான டிஃபரன்ஸும்